ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய கிருபையும் இரக்கமும் இறங்கி வருவதாக ஆண்டவரே, எங்களுடைய சகல உபத்திரங்களிலும் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. எங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் நீர் உடன் இருந்தவர் நீரே. எங்களுடைய உபத்திரங்களை பார்த்து எங்களை தள்ளிவிடாதிருந்தவர் நீரே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிப்பதாக. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அநேகம் பேரை கர்த்தாவே உம்பக்கமாக இழுத்துக்கொள்வதாக. அநேகம் பேருக்கு சோதனையிலிருந்து விடுதலை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரை நல்வழிப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரை யார் கைவிட்டாலும் இருக்க விடாதிருப்பீராக. இயேசுவினுடைய வேண்ட நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 119. அருமையானவர்களே, 176 வசனங்கள் இருந்தாலும் 71 72 கொண்டு வருகிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இது எப்போ சொல்கிறாப்ப? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக என்ன சொல்கிறாரு ஒரு பக்தன், உண்மையான பக்தன் இந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். நான் கஷ்டப்பட்டது நல்லது. அந்த காலத்தில் நான் கஷ்டப்பட்டது நிறைய பேர் பேசுகிறாங்க. ஐயா, நான் வாலிப வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டையா, எனக்கு ரொம்ப நல்லதுயா. ஐயா, அந்த வாத்தியார் என்னை தலையில் குட்டிக்கிட்டே இருப்பார்யா, இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கையா. நான் மேக்ஸில் டீச்சராக இருக்கேன், காரணம் அந்த வாத்தியார் தான் ஏன்னு சொல்லுவாங்க. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. இதில் என்னென்னா, இயேசுகிட்ட எனக்கு பிடிச்ச பெரிய வசனம், அவருடைய வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது திடன் கொள்ளுங்கள், மாறி பெய்கிறோம். வெயில் என்றைக்கு 108 டிகிரி இருக்காது. அடுத்தப்போ கோடை மழை வரத்தான் போகுது, அடுத்தப்போ மழை காலம் வரத்தான் போகுது. வறுமை என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு வசந்தம் வரத்தான் போகிறது. 10 மாதம் தான் குழந்தையை சுமக்கணும், அதுக்கு மேலே குழந்தையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தனியாக தாயும் செய்யும் தனித்தனியாக பிரித்து எடுத்து விடுவார். ஆக உபத்திரம் உண்டு, உலகத்தை நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை செய்தேன். இதை பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது ராஜா சொல்லிட்டார் இந்த உபத்திரத்தை பற்றி. ஆக உபத்திரம் உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, இல்லைன்னு யார் சொன்னா? எல்லா காலத்திலும் உபத்திரம் இருக்குயா. 6 வயசில் 5 வயசில் எங்கள் டீச்சரு சொல்லி தர்றதுன்னு மண்டைக்குள்ளே ஏறுறதுன்னு ஆனா போடுறதுக்கு கடுமையான கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. இப்போ தாராளமாக இங்கிலீஷில் பேசுகிறோம். போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ தெரியாது, ஆனால் க்ளீனாக இங்கிலீஷில் பேசுகிறோமே. இதே மாதிரி தான் ஐயா உபத்திரவம். ஒவ்வொருலேருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். கொரோனா வந்துச்சு, என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம்? ஐயோ, ஆண்டவர் உயிரை கொடுத்தார் ஐயா, ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நடத்தியிருக்காருயா. இந்த கொரோனா காலத்தில் நம்ம போஷிக்கப்பட்டோமே. அப்போ உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, என் காலில் ஒரு அடிப்பட்டது நல்லது. அதனால தான் எனக்கு மற்றவங்க எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க, டாக்டர்கள் எவ்வளவு சேவை புரிவாங்க, அதெல்லாம் எனக்கு புரிய முடிகிறது. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இவர் வேறு ரூட்டில் போகிறார். தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? ஐயா, நான் தெரியாதனமாக ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டையா, அதனால் வீட்டை விட்டு நாட்டை விட்டு துரத்தப்பட்டையா. ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? நான் நினச்சதை நான் சாதித்தேன். நான் நினச்சேன்னு உரியாவை அங்கே கொலை பண்ணேன். ஆண்டவர் நினச்சாரியா, என் உயிர் பழைச்சதே பெருசையா. என் பிள்ளையே நீ துரத்தி அடித்தாய்யா. ஆண்டவரால் முடியும் ஐயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஐயா, நெருப்பு சூடோ நீ கையை வச்சு தான் பார்த்துன்னு தெரியணும் அவசியம் இல்லையா. நிறைய பேருக்கு தொட்ட பிறகுதான் ஐயா தெரியுது நெருப்பு சூடோன்னு. நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டே விலகி போயிடுறான். ஐயா, தண்ணியில் மூழ்க ஆழத்தில் போனால் செத்து போகும்னு நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேர் நான் போய் செத்து தான் போவேன்னு செத்து போகிறான். என்ன செய்ய முடியும்? ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் கையை இறுக்கிட்டு இருக்குல்ல பாருங்கள். இன்னாருக்கு கடன் கொடுத்தா வராது, இன்னாருக்கு கடன் கொடுத்தா வரும். தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். ஐயோ, எல்லாரையும் ஒன்று போல நினைக்கக்கூடாது. ஏமாத்து வழியாக இருக்கான், எத்து வழியாக இருக்கான், சரியானவனும் இருக்கான். நீ யாரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் ஐயா. வேற எங்கே வழி விலகி போய்விடக்கூடாது ஐயா. நல்ல பாடுபட்டு இன்னது சாப்பிட்டா வயிற்றுக்கு பிடிக்கும், இது சாப்பிட்டா வயிற்றுக்கு பிடிக்காது, எனக்கு புரியுது ஐயா. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு சுகர் பேஷண்ட். அப்போ எனக்கு தெரியுது இப்போ என்னதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்து வராது. இப்போ நான்லாம் திருநெல்வேலி அல்வாலாம் முந்தி நிறைய சாப்பிடுவேன், கிலோ கணக்கில் சாப்பிடுவேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக ஒரு 10 கிராம் 20 கிராம் அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தலை சுற்றுது. அப்போ நான் ஏன் அதையே தொடணும்? அதே மாதிரி பாவ வழியில் போகிறது உனக்கு பிடித்தமில்லாத வழின்னா, சிற்றின்பத்தில் உழண்டானா உன் சரீரம் ஒன்றுக்கெல்லாம் போயிடும். உனக்கு ஒரு மனைவி இருக்கா, அடுத்தவள் நேசித்து அவன் குடும்பம் ஒன்றுக்கெல்லாம் போயிடும். நான் நல்லது இதை கற்றுக்கொள்கிறேன், அது நான் வந்துடுறேன் ஐயா.
திரும்ப அந்த பக்கம் போக மாட்டேன். உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லவும். ஐயா, பரிசுத்தமான வழிதான் எனக்கு சிறந்த வழி. எனக்கு பிடித்தமான வழி இதுதான் ஐயா. மாறுபாடான வழியில் என் இதயத்தை நான் சாய்க்க மாட்டேன். தீங்கானதை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன். எனக்கு பிடித்தமான வழி கர்த்தருடைய வழி தான். இடுக்கமான வாசல் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வழியாக போவேன். நீ போகின்ற வேளையிலே என்ன உபத்திரம் வந்தாலும், வியாகுலமோ பஞ்சமோ பசியோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ரோமர் 8 பவுலடியார் வரார். எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறா? எந்த வழியிலும் உபத்திரங்கள் வந்தாலும் நான் சமாளித்து ஆண்டருடைய பாதையில் நித்தியராஜ்யம் சேர்வேன். மன உறுதியோடு காணப்படும். ஜெபசேவோ ஆண்டவரே, ஒரு மன உறுதியை தாங்க தாப்பனேன். 3 பக்தர்கள், தாவீதுராஜா அப்படி சொன்னார், நீர் அப்படி சொன்னீர், பவுல் அப்படி சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் எந்த வழியிலே நின்றாலும் கர்த்தாவே, எத்தனை காற்றுகள் அடித்தாலும், எத்தனை சூறாவளி வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை விட்டு விலக மாட்டோம் கர்த்தாவே. யோபு மாதிரி உறுதியாக நிற்போம் கர்த்தாவே. ஆண்டவரை, முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாக நாங்கள் திடமனதோடு ஓடுவோம் கர்த்தாவே. அந்த பலனை தருவீராக, அந்த புத்தியை தருவீராக, அந்த ஞானத்தை தருவீராக. உம்முடைய சத்திய மார்க்கத்தை விட்டு நாங்கள் வழி விலகாது இருப்போமாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.